नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्द। श्रीकृष्णत्वत्पदोपासनमभयतमं बद्धमित्यार्थदृष्टेः मर्त्यास्यार्थस्य मन्ये व्यपसरति भयं येन सर्वात्मनैव यत्तावत् त्वत्प्रणीता निह भजनविधीन् आस्थितो मोहमार्गे धावन्नप्यावृताक्षः स्खलति न कुहचित् தேவதேவாகிலாத்மன். இங்கே பக்தியோட மகத்துவத்தை பட்டதிரி சொல்கிறா. எப்படி சொல்கிறான்னா, தேவதேவாகிலாத்மன், அகிலாத்மன். அகிலாத்மனா அகிலத்துக்கே ஆத்மாவாக இருக்கப்பட்ட ஹே பகவானே, தேவதேவா, ஹே தேவனுக்கே தேவனாக இருக்கிற பகவானே. அதெல்லாக்கி ஸ்ரீகிருஷ்ணான்னு கூப்பிடுறா பகவானே. ஹே ஸ்ரீகிருஷ்ணனே, ஹே பகவானே, துவத்பதோபாசனம், உன்னோட பதம்னா பகவானோட பாதங்களை யார் உபாசிக்கிறாளோ, ஓகே, அந்த மாதிரி உள்ளவாளுக்கு என்னத்தை கொடுக்குறாளாம்? அபயதமம். அபயம்னா என்னது? அதான் சிரேஷ்டமான ஒரு வரம் நம்மளுக்கு. அபயம், நான் இருக்கேன் பயப்படாதே சொல்கிறது தானே சிரேஷ்டமான வரம். ஸோ அந்த சிரேஷ்டமான அபயத்தை தரப்பட்டவனா நீ, தேவதேவனா இருக்கே ஹே குருவாயிரப்பா, நீ யாருக்கெல்லாம் அந்த இதை கொடுக்குறாய்? பத்தமித்யார்த்த திருஷ்டேஹே. பத்தம்னா பந்திச்சிருக்கோம், நம்ம இந்த சம்சாரத்தில் இருக்கோம். இந்த சம்சாரம் எப்படி இருக்கு? பொய்யான ஜகத்து, இது மித்யையுள்ள ஜகத்து. ஸோ இந்த ஜகத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? நான் சொல்லப்பட்ட அகங்காரம் எல்லாருக்குமே இருக்குது. இது என்னோடு, இது எனக்கு, இது நான், இது என்னோட மித்திரன், இது என்னோட சத்ரு, இந்த மாதிரி நம்மளை ஒவ்வொன்று நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அகங்காரத்தினால்தான் இதெல்லாம் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உள்ள மனுஷனுக்கு இதெல்லாம் பகவானோடு தானே தெரியறதில்லை. இந்த ஜகத்தே அவன் உண்டாக்கினது அவனோடு தெரியறதில்லை. ஆனால் அங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாம் என்னோடு 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 நான் சொல்லி அந்த அகங்காரத்தில் ஜீவிச்சுட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இந்த பொய்யான ஜகத்தில் யாரெல்லாம் உன்னை உபாசிக்கிறாளோ, உன்னோட பாதத்தை யாரெல்லாம் உபாசிக்கிறாளோ அவளுக்கு அர்த்தம்னா நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த பூமியில் இல்லையா? இந்த கர்ம பூமி இங்கே பிறந்தாச்சுன்னா கஷ்டம் சுகம் ரெண்டுமே நம்ம அனுபவிக்க போகிறோம். அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு மர்த்தியாசியாத்து, இந்த மர்த்தியாசியாத் மிருத்யு லோகம் இல்லையா? இந்த லோகத்தில் மிருத்யு இருக்குது நம்மளுக்கு. இங்கே யாருமே ஜீவிச்சு இருக்க போகிறதில்லை. பிறந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் அந்த எண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிருத்யு லோகமான இந்த பூமியில் யாரெல்லாம் சர்வாத்ம நைவா, பரமாத்மாவா இருக்கப்பட்ட ஒன்றால் பயம் வியபசரதி மன்யே, இந்த பயம் போயிடுமாம் அவளுக்கு. யாருக்கு? யாரெல்லாம் உன்னை உபாசிக்கிறாளோ, அவள் இந்த மிருத்யுலோகத்தில் பிறந்துட்டு நான் சொல்ல அகங்காரத்தை இருந்தால் கூடி பகவானை உபாசிக்கிறவாளுக்கு பயம் சொல்லப்பட்டது இருக்காதாம். அந்த பயத்தை நீ போக்கிவிடுவாய். ஸோ எத்தாவத்து, எந்த விதமான துவத் பிரணீதானா, ஸோ உன்னால் சொல்லப்பட்ட என்னெல்லாம் பகவானால் சொல்லப்பட்டிருக்கு? பஜன விதீன். பஜன விதினா இப்போ பகவத்கீதை எடுத்துங்கோ இல்லையா? பகவத்கீதை பகவானோட வாயாலே வந்தது. அவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கா. ஸோ யாரெல்லாம் நீ உன்னோட வாயால் வந்த அந்த உபதேசத்தை யாரெல்லாம் பாலிக்கிறாளோ, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, அவள் ஆவிருத்தாட்சகா, கண்ணை மூடிண்டு, இந்த லோகத்தில் நம்ம கண்ணை மூடிண்டு இருந்தால் கூடி மோகமார்க்கம் இந்த சம்சாரம் சொல்லப்பட்ட இந்த மோக மார்க்கத்தில் தாவன் அப்படி கண்ணை மூடின்னு ஓடின்னு இருந்தால் கூடி குஹச்சிது, எங்கேருந்தோ பகவான் நம்மளை காப்பாற்றுவாளாம். நஸ் கலத்தி, கலத்தினா நம்மளை நழுவ விட மாட்டா, கீழே தள்ளி விட மாட்டாளாம். அந்த மாதிரி நீ அவளை காப்பாற்றுவாய் சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ யாரொருத்தன் பகவானை நித்தியம் உபாசிக்கிறானோ அவன் இந்த மிருத்யுலோகத்தில் மாணவனாக பிறந்து கஷ்டங்களெல்லாம் நிறைய அனுபவிக்கிறான். ஆனால் அந்த கஷ்டத்துலேயே இந்த மிருத்யுலோகத்தில் அவன் நான் சொல்லி நினைக்கிறான் எல்லாமே. ஸோ அவனுக்கு எந்த பயமும் இருக்காதாம். யாருக்கு? யாரொருத்தன் உன்னை உபாசிக்கிறாளோ. ஸோ அவன் கூட நீ எப்படி இருக்காய்? பரமாத்மாவாக எப்போதுமே அந்த ஜீவாத்மா கூட நீ இருக்காய். ஸோ உன்னால் சொல்லப்பட்ட இந்த பகவத்கீதை பஜனைகள் இதெல்லாம் நிறைய தேவர் நாமா எல்லாம் இருக்குது பார்த்தா, இந்த மாதிரி யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணி அதை உபாசிச்சுண்டு அதை கடைபிடிக்கிறாளோ அந்த மாதிரி உள்ளவா இந்த சம்சாரம் சொல்லப்பட்ட மோக மார்க்கத்தில் கஷ்டப்பட்டு இருந்தால் கூடி அவள் கண்மூடி ஓடினா அவளை நீ கீழே நழுவ விடமாட்டாய் குருவாயிரப்பா சொல்லி பட்டதிரி சொல்லறான். ஸோ அதனால் என்னென்னா பக்தி எப்படி ஆனாலும் நம்ம பக்தி மார்க்கத்தை பிடிச்சுக்கணுமா. ஸோ பக்தி இருந்தால் பகவான் நம்மளை எந்த நிலையிலையும் நம்மளை கீழே வீழ்த்த மாட்டா, எப்போதுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பா சொல்லி பட்டதிரி இங்கே சொல்லறான்.
भूमन् कायेन वाचा मुहुरपि मनसा त्वद्बलप्रेरितात्मा यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसावर्पयामि जात्यापीह श्वपाकस्त्वयि निहितमनः कर्मवागीन्द्रियार्थप्राणो विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्पदाद् विप्रवर्यः भूमन् कायेन वाचा मुहुरपि मनसा त्वद्बल प्रेरितात्मा भूमन् हे भगवाने காயேன வாச்சா காயன்னா உடம்பு வாச்சானா வார்த்தையால் உடம்பாலேயோ வார்த்தையாலோ முஹுஹு திரும்பவும் மனசால் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சரீரத்தாலேயும் வார்த்தையாலேயும் மனசாலேயும் நம்ம பிரவர்த்தி நிறைய பண்ணுறோம். அது எப்படி தொத்பல பிரேரித ஆத்மா எல்லாம் பகவானோட பலத்தால் அவர் தான் உந்தரா நம்மளை உள்ள ஆத்மாவாக உட்காந்துட்டு பகவானோட அந்த பலத்தால் இந்த சரீரம் பேசுறது இல்லை வாய் பேசுறது கண்ணால் பார்க்க முடியறது மனசால் சிந்திக்கிறோம் கையால் வேலை பண்ணுறோம் காலால் நடக்கிறோம் காதால் கேட்குறோம் இந்த மாதிரி எல்லாமே பகவானோடு அந்த பிரேரணையால் தான் நடக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு. ஸோ உன்னோட பிரேரணை தான் உன்னோட பலம்தான் எங்களுக்கு அந்த சரீரத்துக்கு பலத்தை கொடுக்கறது. எத்யத் குர்வே எதையெல்லாம் நான் செய்கிறேனோ இந்த சரீரத்தாலேயும் மனசாலையும் வாக்காலையும் எதையெல்லாம் நான் செய்கிறேனோ சமஸ்தம் அது எல்லாத்தையும் பரதரே அதில் எப்படி அதெல்லாம் பரமஸ்ரேஷ்டமானது அதெல்லாமே. ஏன்னா எல்லாராலையும் அது முடியறது இல்லையா பகவானோட அருள் இருந்தால் தான் நம்மளால் பேசுவோம் மனசிலாக்குவோம் எல்லாமே முடியறது. ஸோ அது பரமஸ்ரேஷ்டமானது. ஸோ அது எப்படி இருக்குது துவயா உன்கிட்டையே சா அர்ப்பயாமி நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் உனக்கே அர்ப்பிக்கிறேன் இல்லையா. நம்ம மனசால் பகவானை அர்ப்பிக்கணும் மனசால் கண்ணால் பகவானை பார்த்து அர்ப்பிக்கணும் காதால் பகவத் கதைகள் எல்லாம் கேட்டு அந்த காதை அர்ப்பிக்கணும் மூக்கால் பகவத் அந்த துளசியோ சந்தனத்தோட அந்த கந்தத்தை எடுத்துகிட்டு நம்மளோட மூக்கை அந்த மாதிரி ஓரொரு அவயவங்களும் நம்ம உடம்புல இருக்கிற ஓரொரு இதையும் காயேன வாச்சா மனசா இந்திரியவா எல்லாமே உனக்கு அர்ப்பிக்கிறேன் நான். ஏன்னா நீ உள்ளே இருந்து எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கா இல்லையா எல்லாமே உன்னோடு தான் நம்ம நினைக்கணுமா. ஸோ இங்கே ஜாத்தியா அப்பி சில ஜாதியினால் ஓகே ஷொபாக்கஸ்டொய் ஷொபாக்கன்னா சண்டாளன் யார் இந்த ஸ்மசானத்துலலாம் சவத்தில் எரிய விடுறா இல்லையா அவள் தான் அவளால் நீச்சர்னு சொல்லி நம்ம இதில் கணக்காக்குறோம். ஸோ சண்டானாக பிறந்திருந்தாலும் தொய் ஹே பகவானே நிஹித மனஹா அவன் உங்ககிட்ட மனசுள்ளவனாக இருக்கிறவனாக இருந்தான்னு வச்சுங்கோ. அவனோட சண்டாளன் பை கர்மா அவன் சண்டாளன் வேலை பண்ணுறான். ஆனால் பகவான்கிட்ட நல்ல மனசுள்ளவனாக அவன் இருந்தால் கர்ம வாகீந்திரியார்த்தா பிராணஹா. ஸோ கர்மம் வாக்கு இந்திரியம் பிராணம் எல்லாத்தையும் அவன் உனக்கு சமர்ப்பிக்கிறான்னு வச்சுங்க. அந்த சண்டாளனாக இருந்தவன் பர்த்தா சண்டாளனாக இருந்தான். ஆனால் சரீரத்தாலையும் கர்மத்தாலையும் வாக்காலையும் இந்திரியங்களாலையும் அவன் என்ன பண்ணுறான் பகவானை ரொம்ப பக்தியோடு உபாசிக்கிறான். அப்பேற்பட்டவன் தான் சிரேஷ்டம். அவன் எப்படி விஸ்வம் புனீதே இந்த விஸ்வத்திலே புனிதன் ஆயிடுறான். புனிதனா என்னது சிரேஷ்டன் ஆயிடுறான். அவன் பிறந்தது கீழ் ஜாதி ஆனால் கூட பகவானை உபாசிக்கிறான் பக்தியோடு உபாசிக்கிறதுனால அவன் இந்த விஸ்வத்திலே அவன் புனிதன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுறான். விப்ரவரியகா விப்ரன்னா பிராமணன் சில பிராமண குலத்தில் அதே சிரேஷ்டமான குலம் பிராமண குலம் சொல்கிறோம். ஸோ பிராமண குலமான சிரேஷ்டமான குலத்தில் பிறந்திருந்தும் விஸ்வ விமுகமனாகா அவன் எப்படி இருக்கான் தொத் பதாத்து உன்னோட பதங்களை நினைக்க தோணலை அவனுக்கு. அவன் எப்படி இருக்கான்னு பகவானை நினைக்கிறதே இல்லையா. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு அங்கங்களும் பகவான் நம்மளுக்கு கொடுத்தது பகவானோட பிரேரணையினால் நம்மளால் அதால் பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ எல்லாம் முடியறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன் அதெல்லாம் தெரியாதக்கு இருந்து விடுறானாம். ஸோ அந்த மாதிரி உள்ளவன் எப்படி இருக்கா ந புனீத்தே அவன் ஒரு காலும் புனித நல்லா பவித்திர நல்லா நீச்ச ஜாதியில் பிறந்த ஒருத்தன் தன்னையே உன்கிட்ட சமர்ப்பிக்கிறான் அவன் தான் சேஷன். அதெல்லாம் உத்தம ஜாதியில் பிறந்த ஒரு பிராமணனாக இருந்து அவனுக்கு இதை ஒன்றுமே இந்த பேசிக்கே தெரியாதக்கு பக்தினாலே தெரியாதக்கு எல்லாமே பகவத் பிரேரணைன்னு தெரியாதக்கு அதெல்லாம் புரியாதக்கு இருக்கிறவன் அதமன் சொல்லி பட்டதிரி சொல்கிறா. அதனால் ஜாதி எந்த ஜாதி ஆனாலும் சரி பக்தி யார் பண்ணுறா அவள் தான் உத்தமம் சொல்லி இங்கே பட்டதிரி சொல்கிறா. ஸோ இதெல்லாம் பாகவதத்தில் 11th ஸ்கந்தம் இருக்குல்ல 11th ஸ்கந்தத்தில் 2nd அத்தியாயம் அதில் 35th ஸ்லோகம் 36th ஸ்லோகம் அதனோட மீனிங் எல்லாம் தான் இங்கே வருது. भीतिर्नामद्वितीयात् भवति ननु मनः कल्पितं च द्वितीयं
तेनैक्याभ्यासशीलो हृदयमिह यथा शक्तिबुद्ध्या निरुन्ध्यां माया विद्धेतु तस्मिन् पुनरपि न तथा भाति मायाधिनाथं तं त्वां भक्त्या महत्या सततमनुभजन् ईशभीतिं विजह्याम् भीतिर्नाम द्वितीयात् भवति ननु मनः कल्पितं च द्वितीयम् என்ன சொல்கிறா, ஹே பகவானே ஈஷானா, ஹே பகவானே குருவாயூரப்பா, பீதிர் நாம, பீத்தினா என்னது, பயம். பயம் சொல்லப்பட்டது த்விதீயாத் பவதி. த்விதீயாத்னா ஒரு ஃபீலிங், நம்மளுக்கு வழியிலேருந்து வரப்பட்டது. அது இல்லையா, பயம் சொல்வது வெளியிலேருந்து வரப்பட்டது, ஏதோ ஒன்று நமக்குள்ள பின்னமாக வரப்பட்டது அது இல்லையா, நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் பயம்னு நினச்சா மனசில் ஒரு பயம், அந்த பேடி தோணுறது இல்லையா. ஸோ நான் மட்டுமே இருந்தேன்னா வேறு ஒன்றுமே இல்லை இல்லையா, நம்மளுக்கு பயம் இல்லை அப்போது. அதனால் பயம் சொல்லப்பட்டது என்னது, ரெண்டாமதாக நம்ம மனசில் ஒரு திங்க் பண்ணுறோம் இல்லை, அதுதான் பயம், ரெண்டாமதாக வரப்பட்டது. த்விதீயம்னா ரெண்டாமதாக வருதுன்னு இங்கே சொல்கிறா. ஸோ எப்படி வர்றது, மனஹ கல்பிதம், நம்ம மனசில் தோணுறது தான் அந்த பயம். ஸோ ரெண்டாவது சொல்லப்பட்டது ஒன்றுமே இல்லை, ஏகம் சத்தியம் பரம் பிரம்மம், எல்லாமே ஒன்று தான், அதுதான் சத்தியம் சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பரபிரம்மன் தான் இல்லையா, ஒரே ஒரு பகவான் தான், ஒரே ஒரு பரபிரம்மன் தான். இவன் நம்மளும் பரபிரம்ம ஸ்வரூபம் தான். இந்த ஜகத்தெல்லாம் என்னவா இருக்குது, மித்யையாக இருக்குது, பொய் மாயையாக இருக்குது. ஸோ இதில் நம்ம மனசை என்ன பண்ணுறது, மனசு கல்பனை பண்ணிக்கிறது. அதனால அதில் பயம் சொல்லப்பட்டது ஒரு ரெண்டாமத்தை தான் நம்ம மனசுக்குள்ளே வருது, அதுதான் பயமாக நம்மளுக்கு தோணுறது. ஸோ தேன ஐக்கியாபிய ஷீலகா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் ஒன்று தான் அந்த ஷீலம் பண்ணிக்கணும். ஷீலனா அபியாசம் பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமா. எப்போதும் நம்மளுக்கு தெரியணும், நம்ம இது வேறு வேறு ஒன்றும் கிடையாது, எல்லா வசும் ஒன்று தான், எல்லாத்துக்குள்ளே அந்த பரபிரம்மன் தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கான்னு சொல்லி அதை நம்ம அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணுமா. ஸோ யதாசக்தி என்னால் எப்படி முடிஞ்சதோ அது வரைக்கும் ஹிருதயம், இந்த ஹிருதயத்தில் புத்தியா, நம்ம புத்தினாலேயும் நிருந்தியாம், என்னாவது நம்ம ஹிருதயம் சொல்கிறதானா புத்தி நம்மளை தடுக்க வைக்கிறது. ஸோ எல்லாம் ஒன்று தான், ரெண்டாமத்தது வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் நீதான மனசு சொன்னாலும் புத்தி என்ன பண்ணுறது, அதை தடுக்கிறது இல்லை, வேறு நம்மளுக்கு தோணுறது இல்லையா. ஏன்னா நான் நினைக்கிறோமே, அதான் நம்ம புத்தி சொல்கிறது நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், திரும்பி அபியாசம் பண்ணி என்னோடய மனசை நான் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன், நியந்திரணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறா. ஏட்டா மனசை நம்ம கட்டுப்படுக்கிறதுலே வச்சுங்கோ, அது இப்படி போயிட்டே இருக்கும், ஒரு இடமா சஞ்சரிச்சுட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு மனசில் பயம் சொல்லப்பட்டதும் வரும். ஸோ தஸ்மின், அந்த நிலையில் என்னது, மாயா, யாராக்கும் இதை சித்திரா, மாயை தான் நம்மளை தடுக்கிறது இல்லையா. அந்த மாயை சொல்கிறது இந்த உலகத்திலே இருக்குது. அதனால் மாயை நம்மளை அபியாசம் பண்ணினாலும் அதை பண்ண விடுறதில்லை, தடுக்கிறதா நம்மளை. ஸோ புனரப்பி, திரும்பவும் ந ததா பாதி. ஸோ எல்லாம் உன்கிட்ட ஐக்கியம்னு நம்ம தெரிஞ்சுட்டா கூடி அது தெரியறதுக்கு இந்த மாயை விடுறதில்லை. எத்தனை அபியாசம் நம்ம பண்ணினாலும் மாயை அதை அந்த தாட்டை நழுவ விட்டு விடுறதா. இல்லை இது வேறு, இது வேறு, இது வேறு, இது நீ வேறு, அவன் வேறு, இந்த மாதிரி நம்மளுக்கு தோண வச்சு விடுறது. அதனால் இங்கே பட்டதிரி என்ன சொல்கிறா, ஹே மாயாதிநாதா, பகவான் யார், மாயைக்கே நாதனான நீ இல்லையா, நான் ஒன்றை தான் சரணடைகிறேன். தம் துவாம், உன்னை பக்தியா, பக்தினால் நான் என்ன பண்ணுறேன், சததம் எப்போதும், ஏன்னா இன்றைக்கி பக்தி பண்ணி அப்புறமா விடக்கூடாது, சததம்னா எப்போதும் விடாதக்கு, அனுபஜனா, அனுதினம் நான் உன்னை, அனுதினம்னா என்னது, டெய்லி உன்னை ஒரு நிமிஷம் விடாதக்கு உன்னை பஜிச்சுன்னு இருக்கேன். அப்போ என்ன ஆகிடுறது, பீத்தி, இந்த பயத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை தொலைக்க முடியுமா. பகவானை நினச்சாச்சுன்னா நம்மளுக்கு பயம் போயிடும் இல்லையா மனசில். அதனால் விஜஹ்யாம், பீத்திம் விஜஹ்யாம், உன்னை நான் எப்போதும் மனசில் நினச்சி அந்த அபியாசத்தையும் என்னோடய மனசில் கொண்டு வந்தாச்சுன்னா இந்த மாயை சொல்லப்பட்டது என்ன பண்ணும், என்னை தடுக்க முடியாது மாயை. ஸோ மாயை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத நீ தான் எல்லாம் சொல்லி நான் மனசில் எடுத்துட்டாச்சுன்னா எனக்கு பயம் சொல்லப்பட்டது என்னை விட்டு போயிடும் அப்படி சொல்லி பட்டதிரி சொல்கிறாங்க. பக்தேருத்பத்தி விருத்தி தவ சரணஜுஷாம் சங்கமேனைவ பும்சாம் ஆசாத்யே புண்ணியபாஜாம் ஸ்ரீய இவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன தத்சங்கோ தேவ பூயாத் மம खलु सततं तन्मुखादुन्मिषद्भिः त्वन्माहात्म्यप्रकारैः भवति च सुदृढा
பக்திருத்தூத பாபா பக்தேருத்பத்தி விருத்தி தவ சரணஜுஷாம் சங்கமே நைவ பும்சாம். பக்தேருத்பத்தி விருத்தி, பக்தினா பக்தியோட விருத்தி, விருத்தினா என்னது? கூடுறது. ஓகே, ப்ராஸ்பேரிட்டியாகிறது. பக்தி வந்து அதிகம் ஆகிறது. ஓகே, ஸோ அந்த பக்தி அதிகமாகிறது எப்படி? தவ சரணஜுஷாம், பகவானோட சரணங்களை சேவிக்கிறவா. ஓகே, ஸோ யாரெல்லாம் பகவத் பக்தி பண்ணுறா அவள் கூட நம்ம சேர்ந்தா தான் இந்த தட் மீன்ஸ் என்னது? சத் சங்கம். ஓகே, எங்கெல்லாம் சத் சங்கம் இருக்குது அங்கெல்லாம் நம்ம போச்சுன்னா அவள் என்ன பண்ணுறா? பகவானோட திருவடிகளை அவள் நினைக்கிறா, திருவடிகளை பற்றி பாடுறா, பகவானோட லீலைகளை எல்லாம் சொல்லறா, ஸ்வரூபத்தை எல்லாம் சொல்கிறா இல்லையா? இந்த மாதிரி சத்சங்கள்லாம் அந்த மாதிரி இடத்துல மாத்திரம்தான் நம்ம அங்கே போச்சுன்னா தான் நம்மளுக்கும் அந்த பக்தி நமக்குள்ளே இருக்கிறது வந்து பொங்கி வருமா மேலே. ஸோ பும்சாம் ஆசாத்திய, பும்சாம்னா மனுஷமாரு. ஓகே, அந்த மனுஷனுக்கு அந்த பக்தி விருத்திக்கும். ஸோ உன்னை யாரெல்லாம் சுதிக்கிறாளோ, பகவானை யாரெல்லாம் எங்கெல்லாம் சுதிக்கிறாளோ அவள் கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுக்கு பக்தியை வளர்த்திக்க முடியும். இல்லாட்டா பக்தியெல்லாம் வளராது. நம்ம எங்கேயுமே ஒரு பக்தி, ஒரு கோவிலோ ஒரு சத்சங்கமோ இல்லாத இடத்துல ஜீவிச்சுட்டு இருந்தோம் வச்சுங்கோ, நம்மளுக்கு தெரிய 4 ஸ்லோகம் கூட நம்ம மறந்து விடுவோம் இல்லையா? ஸோ அந்த பகவத் பக்தியே நம்மளுக்கு வராது. அதனால் எப்போவுமே எங்கே சத்சங்கம் இருக்குது அந்த இடத்துக்கு போனால் தான் நமக்குள்ள பக்தி வளருமா. ஸோ ஜகதி, இந்த உலகத்தில் ஸ்ரீமதாம் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறா? யாருக்கிட்டெல்லாம் ஐஸ்வர்யம் செல்வங்கள் இருக்கோ அவகிட்ட தான் சங்கமேனா, அவகிட்ட எப்போவுமே செல்வம் வந்துட்டே இருக்குமா, இருக்கிறவாளுக்கே கிடச்சுட்டே இருக்கும் இல்லையா? ஸோ சங்கமேனா செல்வம் அவளுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி பக்தி பண்ணுறவா கூட இருந்தால் தான் நம்மளுக்கும் பக்தியை அதிகமாக்கிக்கலாம் சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ பக்தியே இல்லாத ஒரு கூட்டத்தில் நம்ம போனோம் வச்சுங்கோ, அவளுக்கு சுவாமி பக்தி இல்லை, நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இருக்கிற பக்தியும் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாத இடமா நம்மளை என்ன பண்ணணுமா, அந்த இடத்தெல்லாம் அவாய்ட் பண்ணி எங்கே சத்சங், எங்கே பகவத்தோடு இது சொல்கிறாளோ அந்த இடத்துக்கு போனால் நம்மளாலே நம்மளோட பக்தியை வளர்த்திக்க முடியும். ஸோ எப்படி பைசா உள்ளவாளுக்கு பைசா கிடச்சுட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பக்தி உள்ள இடத்துக்கு போனால் நம்மளுக்கும் பக்தியை விருத்தி பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறா. ஸோ புண்ணிய பாஜா, பகவானே நினச்சிண்டு இருக்கிறதுனால அந்த பக்தி என்னார்தான் நம்மளுக்கு அதிகமாக அது வளருது. ஸோ அதனால் மகான்கள், அங்கெல்லாம் மகான்கள் எந்த இடத்துல பகவத்தோடு இதை சொல்கிறாளோ அந்த இடத்துல இருந்தால் நம்மளால் பக்தியை அதிகமாக்கலாம் சொல்லி சொல்கிறா. ஹே தேவா குருவாயிரப்பா, பய பகவானே மம கலு, எனக்கும் அந்த மாதிரி தத் சங்கம் என்ன கொடு நீ, நல்ல சங்கத்தை கொடு, சத் சங்கமாக இருக்கிற இடத்த எனக்கும் கொடு, பூயாத் அது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும் நம்ம. ஸோ சததம் எப்படி அது எப்போதுமே இருக்கணும் அந்த சத் சங்கம். ஒரு நாளைக்கு இருந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம போகாதுக்கு இருக்கக்கூடாது. ஸோ எப்போல்லாம் சத் சங்கம் நடக்குது அந்த இடமெல்லாம் போகிறதுக்குள்ள பாக்கியத்தை எனக்கும் கொடு குருவாயிரப்பா சொல்லி பட்டதிரி கேட்குறா. தன்முகாத் உன்மிஷத்பிகி, அந்த பக்தர்களின் முகத்தில் மீன்ஸ் அவள் வாயால் வழியில் வரப்பட்ட கூடிய அந்த பகவானோட இது சொல்லுவா இல்லையா? அவள் ஒரு பகவானோட லீலையோ பகவானோட ஸ்வரூபமோ ரூபமோ என்னெல்லாம் அவள் சொல்கிறாளோ, இந்த வரப்பட்ட கூடிய அவள் வாயிலேருந்து வரது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தொன் மகாத்மியம் என்ன சொல்கிறாவா, உன்னோட மகாத்மியத்தை பற்றி சொல்லப்பட்டவாளாக இருப்பாள் அந்த சத்சங்கிகள். அதனால் அந்த மாதிரி பிரகாரைகி எப்படி சொல்கிறானோ அந்த அவனோட மகாத்மியத்தை பிரகாரங்கள்னா பகவானோட லீலைகள், அவனோட கருணை எப்படின்னு சொல்கிறது, பகவானோட ரூபம் இப்படி என்ன விதவிதமாக சொல்கிறா இல்லையா பகவானை பற்றி, அது எல்லாத்தையும் கேட்கறதுனால உத்தூத பாப்பா என்ன அர்த்தம், நம்ம மனசில் இருக்கிற பாபங்கள் எல்லாம் நசிச்சு விடுமா இல்லையா? நம்ம மனசு வந்து எப்போதுமே சஞ்சலமாக இருக்குது, என்னெல்லாமோ ஆலோசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உள்ள பாபங்கள் எல்லாம் நசிச்சுட்டு என்ன கிடைக்கிது, சுதிருட பக்தி, ஸ்திரமான பக்தி பவதி எனக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறான். ஸோ எப்படி செல்வம் இருக்கிறவாள்கிட்ட எப்போவுமே செல்வம் அவள்கிட்ட எப்போவுமே கூடிகிட்டே இருக்கு இல்லையா? 10 ரூபாயிலேருந்து 20, 20லேருந்து 100 இப்படி ஆக்கிண்டே இருக்கா. ஸோ அந்த மாதிரி சங்கத்தில் நம்ம வந்து இங்கே பக்தி உள்ள இடத்துல போய் புண்ணியாத்மா யாரெல்லாம் புண்ணியாத்மலாம் இருக்கா அந்த மாதிரி உள்ள சத் சங்கத்தோடு இதில் போய் நம்ம சேர்ந்தால் அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பக்தி அதிகமாக ஆகும், அங்கே நம்ம சித்தியே அடையலாம் அந்த மாதிரி இடத்துல. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் கிடைக்கணும், அவன் முகத்திலேருந்து வரப்பட்ட உன்னோட மகிமையெல்லாம் கேட்கறதுக்கு உள்ள அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அதெல்லாம் கேட்டதுன்னா என்னாகும், நான் செய்த பாவங்கள் என்னோடய மனசில் என்னெல்லாம் பாவங்கள் இருக்குது அந்த பாவமெல்லாம் நசிச்சுட்டு என்ன கிடைக்கும், எனக்கு பக்தி ருத்தூத பாப்பா, எனக்கு சுத்ருட பக்தி, நல்ல ஸ்திரமான பக்தி எனக்கு கிடைக்கும் சொல்லி பட்டதிரி அதெல்லாம் கிடைக்கணும், அந்த அனுகிரகத்தை எனக்கு கொடு சொல்லி கேட்டுக்கிறாங்க.
ஸ்ரேயோ மார்கேஷு பக்தாவதிக பகுமதேர்ஜன்ம கர்மாணி பூயோ காயன் க்ஷேமாணி நாமான் யபி ததுபயதஹ பிரத்ருதம் பிரத்ருதாத்மா உத்யத்தாச கதாசித் குஹசிதபி ருதன் க்வாபி கர்ஜன் பிரகாயன் உன்மாதீவ பிரநிருத்யன் ஐ குரு கருணா லோகபாஹ்யஸ்சரேயம். ஸ்ரேயோ மார்கேஷு பக்தா வதிக பகுமதிர் ஜன்ம கர்மாணி பூயோ. ஸோ பட்டதிரி பகவான்கிட்ட கேட்குறாங்க என்னது, ஸ்ரேயோ மார்கேஷு. ஸ்ரேயோனா ஸ்ரேயஸ். ஓகே, ஸ்ரேயஸ் கிடைக்கிறதுக்குள்ள மார்க்கம் என்னது? எல்லாத்த விட ஈஸியான மார்க்கம் பக்தி. நிறைய மார்க்கம் சொல்லியிருக்கா இல்லையா? கர்ம மார்க்கம் இருக்குது, ஞான மார்க்கம் இருக்குது. இந்த மாதிரி இந்த மார்க்கத்தை விட ஈஸியானது பக்தி மார்க்கம். ஸோ ஸ்ரேயஸ் கிடைக்கக்கூடிய மார்க்கம் எது? ஸ்ரேயஸாக நம்மளுக்கு ஃபேம், பக்தி மார்க்கம். ஸோ பக்தோ இந்த பக்தி மார்க்கம் தான் சொல்கிறா. அதிக பகுமதிகி, இது எப்படி இருக்குது? ரொம்ப சிரேஷ்டமான மார்க்கம் இந்த பக்தி மார்க்கம் சொல்லப்பட்டது. எதனால? இதில் ஜன்ம கர்மாணி பூயோ. பூயோனா திரும்பவும் ஜன்ம கர்மாணி, பகவானோட ஜன்மத்தை பற்றி, கர்மம்னா அவர் செய்த காரியங்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய இந்த பக்தி மார்க்கத்தில் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? காயன் சில பாடி அதை அந்த பகவானோட ஜன்மத்தை அவர் பண்ணின லீலைகள்லாம் பாடி சொல்கிறா. க்ஷேமாணி, க்ஷேமம்னா க்ஷேமத்தை எல்லாம் சொல்கிறா. க்ஷேமம்னா மோக்ஷம். ஓகே, அதை பற்றி சொல்கிறா. இதில் நாமானி, நாமம்னா நாமங்களில். ஓகே, நாம ஜபம் பண்ணி சொல்கிறது உண்டு. தத் பயத்தகா. ஸோ இந்த ரெண்டும் எந்த ரெண்டும்? பகவானோட ரூபத்தையும் பகவானோட நாமத்தையும். இல்லையா? பகவத் ரூபத்தை சொல்லதும் பகவான் நாமங்களெல்லாம் சொல்லறது. இந்த ரெண்டுமே பிரத்ருதம் பிரத்ருதாத்மா, வேகமாக சொல்லற ஆத்மாவாக கதாச்சித்து ஒரு காலும் உத்யதஹா. ஸோ சிலவா என்ன பண்ணுறா? இந்த பகவானோட நாமத்தை சொல்லறதோ நம்ம பகவானோட ரூபத்தை எல்லாம் நினச்சி பார்த்து என்ன பண்ணுறானா? உத்யதாசகா, பெருசாக சிரிக்கிறாளாம். ஓகே, சிரிச்சுன்னு இருக்கா. சிலவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாகல பகவானை பார்த்து. ஸோ அவள் மனசு சிரிக்கிறதாம். குஹச்சிது, சில சமயம் என்ன பண்ணுறா? ருதன் அப்பி, ருதன்னா அழறது. பகவானை பார்த்து சிலவாளுக்கு கண்ணில் தாரதாரே கண்ணீர் வரும் இல்லையா? சிலவா அழுவா. குவாப்பி, சில சமயம் கர்ஜன், பகவானோட அந்த இதை பார்த்து இந்த சரணம் விழிக்கிறதெல்லாம் கர்ஜிக்கிறா பாருங்க, ஜோரா. ஸோ அந்த மாதிரி கர்ஜிக்கிறது. சில ஜோரா கர்ஜனை பண்ணுற மாதிரி தன்னோட பக்தியை காட்டுறாளாம். பிரகாயன், நன்னா பாடிண்டு. ஓகே, சில அப்படியே பகவானை பார்த்தா உருகி பாடுறா. ஸோ அந்த மாதிரி சிலவா அந்த பகவானோட நாமத்தையோ ரூபத்தையோ நினச்சிட்டு பாடுறவாளும் உண்டு. உன்மாதீனம், சிலவாள் எப்படி இருக்காளாம்? அப்படியே பார்த்து பைத்தியம் மாதிரி ஆயிடுறா இல்லையா? உன்மாதீனம்னா பைத்தியம் மாதிரி பித்து பிடிச்சா போல சிலவாளுக்கு தோணுறதாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்தியோடு இது சொல்கிறா. ஸோ பிரநிருத்தியன், இனி சிலவா என்ன பண்ணுறா? பிரநிருத்தியன் அப்பி, பகவானை பார்த்தா டான்ஸ் ஆடணும்னு தோணுறதாம். இப்போ நீங்கள் இங்கெல்லாம் போனேன், எங்கே துவாரகா, இந்த மாதிரி விருந்தாவன், மதுரா எல்லாம் போச்சுன்னா அங்கெல்லாம் ஆட தோணும் நம்மளுக்கு. அந்த பஜனை கொட்டுறது அப்படியே நம்மளை அறியாதைக்கு நம்ம காலு கையெல்லாம் தூக்கிட்டு ஆடுவோம். ஸோ சிலவாளுக்கு ஆடுற மாதிரி அந்த ஃபீலிங் வருதாம். லோகபாகா, இந்த உலகத்தினோடு இந்த மாதிரி இருந்து நம்ம இந்த மித்திய ஜகத்தில் இருக்கோம் இல்லையா? அதுலேருந்து வெளியில் வரணுமா இல்லையா? மனசில் வேறு ஒன்றும் வச்சுக்காதுக்கு அந்த பகவத் பக்தியில் பாடணும் தோணுறது, சிலவளுக்கு ஆடணும் தோணுறது, சிலவளுக்கு அழனம் தோணுறது, சிலவளுக்கு கத்தனம் தோணுறது. இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிலவா ஆயிடுறா. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு வெளியில் வரா போல் நானும் இருக்கணும், சரேயம், எனக்கும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு இவர் கேட்டுக்கிறா பகவான்கிட்ட. ஸோ கருணாம் அப்படி, அந்த கருணையை எனக்கு குடு குருவாயிரப்பா அப்படி சொல்லி. ஸோ என்ன கேட்குறா பட்டதிரி? சிரேஷ்டமான மார்க்கமானது பக்தி மார்க்கம்தான். ஸோ இந்த பக்தி மார்க்கத்தில் எப்போது நான் உன்னை பற்றி நினைக்கணும், உன்னோட ஜன்மத்தை பற்றி நினைக்கணும், உன்னோட ரூபத்தை பற்றி நினைக்கணும், உன்னோட கர்மா, நீ என்னெல்லாம் பண்ணினாய், உன்னோட குணங்கள், இதெல்லாம் பாடணும். பாடிண்டும் சில சமயம் ஆடிண்டும் அந்த இதிலே நான் முங்கிவிடணும்னு சொல்கிறான். உன்னோட லீலையெல்லாம் கேட்டுண்டு என்ன அறியாமலே நான் சிரிப்பேன். சில சமயம் நான் அறியாமலே நான் அழுதுடுறேன். சிலப்போ எனக்கு கத்தனம் தோணுறது, அந்த மாதிரி கர்ஜிக்கிறேன். சிலப்போ நான் பாடுறேன். சில சமயம் நான் நிறுத்தம் ஆடுறேன் இல்லையா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுறேன். ஸோ இந்த உலக விஷயத்துலேருந்து பாக்கியம்னா வெளியில் வருது. அந்த மாதிரி அந்த சிந்தையோடு நான் இருக்கணும். அதுக்குள்ள அனுகிரகத்தை நீ எனக்கு கொடு குருவாயிரப்பா. அதல்லாதக்கு என்னோடய மனசில் வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது. எப்போதும் உன்னோடு அந்த லீலையும் உன்னோட நாமங்களும் உன்னோட ரூபம் மாத்திரம் நான் நினச்சிருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என்னோடய மனசில் எப்போதும் இருக்கணும்னு சொல்லி பட்டதிரிங்க குருவாயிரப்பன்ட்ட கேட்டுக்கிறா.
भूतान्येतानि भूतात्मकमपि सकलं पक्षिमत्स्यानृगादीन् मर्त्यान् मित्राणि शत्रूनपि यमितमतिः त्वन्मयान्यानमानि त्वत्सेवायां हि सिद्ध्येत् मम तव कृपया भक्तिदाढ्यं विरागः त्वत्त्वस्यावबोधोऽपि च भुवनपते यत्नभेदं विनैव. இங்கே வந்து பூதான்யே தானி பூதாத்மகமபி சகலம் பக்ஷி மத்ஸ்யான் ரிகாதீன் மர்த்தியான் மித்ராணி சத்ரூனபி யமிதமதிஹி தொன்மயான் யானமானி. ஸோ பகவானே இங்கே பகவானை அடையணும்னா யஜ்ஞங்களெல்லாம் செய்யணும்னு சொல்கிறா இல்லையா. அந்த காலத்தில் யஜ்ஞம் யாகங்கள்லாம் இருந்து சில பேர் தபஸ் பண்ணுறா, சில பேர் யாகம் பண்ணுறா, சில பேர் ராமநாமத்தை ஜபிக்கிறா, சிலவா பஜனைகள் எல்லாம் பாடுறா, சிலவா நிறைய பைசா இருக்கிறமா கோவில் கட்டி கொடுக்குறா, இல்லை பகவானுக்கு ஆபரணங்கள் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறா. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணுறா. அந்த மாதிரி யத்ன பேதம் வினைவா, எந்த யத்னமும் இல்லாதக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறா இல்லையா. இப்போ தபஸெல்லாம் பண்ண முடியாது, யாக யஜ்னங்கள்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக எடுத்து பண்டத்து காலத்து மாதிரி இல்லை. இப்போ ஏதோ ராமநாமம் எல்லாம் ஜபிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம், பைசா இருக்கிறோம் கோவிலுக்கெல்லாம் கொடுக்குறோம், அப்படியெல்லாம் ஓகே. ஸோ அதெல்லாம் இல்லாதக்கு எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லி பட்டதிரி இங்கே சொல்கிறா. பூதான்யே தானி, பூதான்ன பஞ்சபூதங்கள். ஸோ எல்லாமே பஞ்சபூதங்களால் பூதாத்மபி சகலம், இந்த இதெல்லாம் புவனமே வந்து பஞ்சபூதத்தால் உண்டானது இல்லை. நம்ம ஆத்மா எல்லாமே பஞ்சபூதத்தால் உண்டாயிருக்கு. ஸோ இந்த உலகம் வந்து பஞ்சபூதத்திலேருந்து தான் ஆயிருக்கு சொல்லி சொல்கிறா. ஸோ அதனால் பக்ஷி மர்த்தியான் மிருகா மர்த்தியான். ஸோ பக்ஷின்னா பக்ஷிகள், மர்த்தியான்னா மீன்கள், மிருகம்னா மிருகங்கள் அனிமல்ஸு, மர்த்தியானா மனுஷன்மார், மித்ராணினா மித்ரன்மார் ஃப்ரெண்ட்ஸு, சத்ருனா சத்ருக்கள். ஸோ எல்லாம் என்னது வந்ததெல்லாம் பகவான்கிட்டேருந்து தான் எல்லாமே இல்லை. இதெல்லாம் நம்மளோட தாட்ஸு, சத்ரு மித்திரம்லாம் மனசில் தோணுறது. பாக்கி பக்ஷி மிருகங்கள் மத்ஸ்யங்கள் மரங்கள் எல்லாமே பகவான்கிட்டேருந்து உண்டானது, எல்லாமே பஞ்சபூதத்தால் உண்டானது இது எல்லாமே. ஸோ எமிதமதிஹி, இந்த கஷ்டப்பட்ட மனசால் என்னார்தான் தொன்மயான் ஞானமானி, எல்லாமே வந்து கிருஷ்ணமயமாக இருக்குது இல்லையா. எல்லாமே பகவானால் உண்டானதானதுனால எல்லாமே கிருஷ்ணபயம், எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ எல்லாமே என்னெல்லாம் நம்ம இந்த பூமியில் பார்க்குறோம் எல்லாமே அவரால் உண்டானது, அதனால் எல்லாமே கிருஷ்ணமயம், எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணமயமாக இருக்குது. தொத்சேவாயாம் ஹி, பகவானோட சேவையில் சித்தியேத் மமா, எனக்கு என்ன கிடைக்கிறது, பகவானோட சேவை பண்ணினா எல்லாமே சித்திக்கிறது இல்லையா, எல்லாமே சாதிச்சுக்கலாம் நம்மளுக்கு. ஸோ எல்லா சித்தியும் நம்மளுக்கு கிடைக்கிறது. தவ கிருப்பையா, உன்னோட கிருப்பையினால் பக்தி தாட்யம், திருடமான பக்தி இல்லையா. முன்னாலே சொல்கிறாளே எனக்கு வந்து திருடமான பக்தியை கொடு, அதனால் சத்சங்கத்தை கொடு சொல்லி கேட்டுக்கிறா இல்லையா. ஸோ திருடமான பக்தியும் விராகம், விராகம்னா வைராகியம் இல்லையா, டிட்டாச்மெண்ட்டு, பகவான்கிட்ட அட்டாச்மெண்ட்டும் பாக்கி மெட்டீரியலிஸ்டிக் திங்க்லாம் டிட்டாச்மெண்ட் இருக்கணும். ஸோ விராகம் வைராகியம், தத்துவபோதகா. ஸோ இதெல்லாம் உன்னுடைய ஞான போதையாக்கும். நீ எல்லாமே பகவான்கிட்டேருந்து தான் வந்திருக்கு நம்மளுக்கு இல்லையா. அந்த மாதிரி ஞானத்தை அவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். எது வேணும் எது வேண்டாம்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு அவர் தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும். அதனால் அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் எல்லாமே நீ தான் எனக்கு தரணும். அவ கிருப்பையா, உன்னோட கிருப்பையினால் அதெல்லாம் எனக்கு சித்திக்கணும்னு சொல்லி கேட்டா. ஸோ எந்த யக்னபேதமும் பண்ணாமல் எனக்கு உன்னோட கிருபையினால் எல்லாமே சித்திக்கணும். என்னெல்லாம் சித்திக்கணும், மெயினாக சொல்கிறது திருட பக்தி, பகவான்கிட்டக்க திருட பக்தியும் வைராகியம், விராகா வைராகியம். ஸோ பகவான்கிட்ட பக்தியும் பாக்கியுள்ளதில் வைராகியம் நம்மளுக்கு வந்தாச்சுன்னா என்ன கிடைக்கிறது, ஞானபோதம் ஆயிடுறதா நம்மளுக்கு. அந்த தத்துவம் சொல்லப்பட்ட ஞானம் நம்மளுக்கு பகவானோட கிருபையினால் கிடைக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணுமா, பகவான்கிட்டக்க எத்தனை முடியுமோ கிட்டக்க போகிறதுக்கு தானே முயற்சி பண்ணவே தவிர பின்னுக்கு போகக்கூடாது. அதனால் எப்போவுமே சததமாக நம்ம வந்து பக்தியை கடைபிடிச்சுட்டு வரணும். அப்போ பக்தி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஞானபோதம் கிடைக்கும். ஸோ அந்த அருளை பகவான் நம்மளுக்கு கொடுத்துடுவா அப்படி சொல்லி. ஸோ அதனால் நம்மளுக்கு யக்னமோ யாகமோ இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய காரியமெல்லாம் ஒன்றுமே பண்ணண்டா. சதா நேரம் பகவத் பக்தியில் இருந்ததுன்னா அவரோட கருணையினால் நம்மளுக்கு அந்த ஞானபோதம் நம்மளுக்கு கிடச்சிவிடும். அதனால் நீங்கள் யாகம் யக்னமெல்லாம் பண்ணண்ட அவசியமே இல்லை. அது இல்லாதக்கே நம்ம வந்து பகவானை அடையலாம் சொல்லி பட்டதிரி சொல்கிறாங்க. நோ முஹ்யன் க்ஷுத்ருடாத்யைஹி
भवसरणि भवैः त्वन्निलीनाशयत्वात् चिन्ता सातत्यशाली निमिषलवमपि त्वत्पदादप्रकम्पः इष्टानिष्टेषु तुष्टिव्यसनविरहितो मायिकत्वावबोधात् ज्योत्स्नाभिस्त्वन्नखेन्दो अधिकशिशिरितेनात्मना सञ्चरेयम् नो मुह्यन् क्षुत्रुडाद्यैः भवसरणिभवैः त्वन्निलीनाशयत्वात् क्षुत्रुडाद्ये क्षुत्रुना பசிதாகம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பிறக்கிறதே வந்து விடுறது இல்லையா, பசிதாகம். பவசரணி பவைஹி, இந்த இதெல்லாம் பிறக்கிறதே இருக்கிறதுனால தொன்னிலீனாசயத்வாத்து, பகவான்கிட்டக்க லீனமாகிற ஆசை இருந்ததுனால மனுஷன்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பகவானை நினைக்கணும் எப்போதும் சொல்லி. ஸோ அந்த ஆசை இருந்ததுனால ந முக்கியன், எதுலேயும் முக்கியன்னா மோகம் இல்லாது. மோகம் இல்லைன்னா அந்த ஆசைப்படுறதில்லை நம்ம. ஓகே, சிந்தா சாத்தத்யசாலி, ஒன்னே எப்போதும் சிந்திக்கிற மாதிரி, பகவானையே எப்போதும் நினைக்கிற மாதிரி. நிமிஷ லவம் அப்படி, நிமிஷத்தில் கொஞ்ச நேரமாகுது இல்லையா, நம்மளுக்கு 24 மணிக்கூர் நேரம் இருக்குது. அந்த 24 மணிக்கூர் நேரம் இல்லாட்டாலும் அதில் கொஞ்ச நேரமாகுது. ஏன்னா எல்லோரும் சம்சாரியாக இருக்கும், அதனால் கொஞ்ச நேரமாவது தொத்பதாது, பகவானோட பாதங்கள்லேருந்து இந்த பாதங்களை நினைக்கணுமா நம்ம. ஸோ அப்ரகம்பகா, கொஞ்சம் கூடி அசையாதைக்கு இருக்கணுமா அந்த நிமிஷமாவது. நம்ம பகவானை எப்போ நினைக்கிறோமோ அந்த சமயம் அந்த பகவத் சிந்தனையிலே நம்ம இருக்கணும். அதிலே இருந்துட்டு இஷ்டானிஷ்டேஷ்டு, இஷ்டானிஷ்டேஷ்டுனா இஷ்டானா இஷ்டர்கள்னா பிடிச்சவா, அனிஷ்டர்னா பிடிக்காதவா. ஸோ துஷ்டி வியசன விரகிதா, பிடிச்சவாள்கிட்ட நம்ம துஷ்டினானது சந்தோஷமாக இருக்கிறது. ஓகே, யாரெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும் அவளை பார்த்தா நல்லா பேசுறது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அனிஷ்டர்கள்கிட்ட எப்படி இருக்கும், வியசனம்னா வியசனமாக இருக்குன்னா துக்கமாக. ஸோ இஷ்டர்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறதும், அனிஷ்டர் பிடிக்காதவாகிட்ட கொஞ்சம் வியசனமாக இருக்கிறதும், அந்த மாதிரி இல்லாதக்கு எப்படி இருக்கணும், நம்ம சந்தோஷம் துக்கம் ரெண்டையுமே ஒரே மாதிரி நினைக்கணும்னு சொல்லி சொல்கிறான். ஸோ பிடிச்ச வாழ்கிட்ட நன்னா பேசுறது, பிடிக்காத வாழ்கிட்ட மூஞ்சி தூக்குறது, அந்த மாதிரி இருக்காதக்கு சந்தோஷம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், துக்கம் வந்தாலும் அதே ஒரே மாதிரி எடுத்துக்கணும். எப்படி ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் நாளைக்கு சொன்னப்போ ராமன் ரொம்ப சந்தோஷமாக குதிச்செல்லாம் பண்ணலை. அதே அடுத்த நாளைக்கு எந்த சொல்கிறா, நீ 14 வருஷம் வனவாசத்துக்கு போச்சதுனால துக்கப்பட்டு அழுது புலம்பலை இல்லையா. 2 நேரமும் அவர் எப்படி இருந்தா, ஒரே மாதிரி இருந்தா. ஸோ அந்த மாதிரி நம்ம துக்கம் வரத்த மாத்திரம் எதுக்கு எனக்கு துக்கத்தை பகவான் கொடுக்குறான்னு நம்ம கேட்குறது உண்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதே சந்தோஷம் வரத்த கேட்குறோமோ, இல்லை. எனக்கு மாத்திரம் எனக்கு சந்தோஷம் எப்பவும் கொடுக்குறான்னு என்னைக்கா கேட்டிருக்கோமா, இல்லை. எப்பவும் சந்தோஷத்தை கொடுதான் கேட்குறோம். அதனால சுக துக்கத்தை ரெண்டையுமே ஒரே மாதிரி நினைக்கணுமா. துக்கம் வந்ததுன்னு அழுதுண்டே இருக்கிறது, சுகம் வந்தால் நம்மளை அதே மறந்துவிட்டு நம்ம வந்து சுகத்தை அனுபவிச்சுருக்கு, அந்த மாதிரி இல்லை. அதுக்கு ரெண்டையுமே ஒரே மாதிரி நினைக்கணும்னு சொல்லி சொல்கிறான். மாயிகத்வாவ போதாத்து, இதையெல்லாம் மாயினால் வருதுன்னு நினைக்கணுமா இல்லையா. ஏன்னா இந்த உலகமே மாயினால் உண்டான உலகம் இது. அதனால் நம்ம கர்மம் எப்படி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சுக துக்கங்களே பகவான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் மாயை தான். அதனால் சுகம் வந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த துக்கம் வந்தால் ரொம்ப அழுது அப்படியே ஒடிஞ்சு போகக்கூடாது. எல்லாமே மாயினால தான் நடக்கிறது இதுன்னு நம்ம மனசில் நினச்சிக்கணுமாம். அது எப்படி ஜோத்ஸ்னாபி கின்னும், ஜோத்ஸ்னம்னா என்னது, ஜோத்ஸ்னான சந்திரன். ஓகே, பகவானோட கால் நகத்தில் சந்திரனோட அந்த ஒளி, இந்த காந்தி விழர்த்த எப்படி அது ஜொலிக்கிறா பகவான், அந்த மாதிரி அதிகம் ரொம்ப சிசிரித்தேன் ஆத்மா. சிசிரம்னா என்னது, குளிர்ச்சி இல்லையா, சந்திரனாலே குளிர்ச்சி கொடுக்கறது இல்லையா. அந்த மாதிரி குளிர்ச்சியே அடையப்பட்ட ஆத்மாவா நான் சஞ்சரிக்கணும், சஞ்சரேயம் நான் சஞ்சரிக்கணும் சொல்லி சொல்கிறான். ஸோ துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் அதை ஒரே மாதிரி எடுத்துக்கிறதுக்குள்ள மனசு நம்மளுக்கு வேணும். துக்கம் வந்ததுன்னு அழுதுண்டும், சுகம் வந்ததுன்னு ரொம்ப சந்தோஷத்தையும் படாதுங்கோ சொல்லி சொல்கிறா இங்கே பட்டதிரி. அதனால் எப்படி பகவானோட அந்த நகத்தோட காந்தி இருக்குது, அதை பார்த்தாலே நம்ம மனசு குளிர்ச்சி அடையிறது இல்லையா, அந்த மாதிரி குளிர்ச்சியாக நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு படிக்கணும், அந்த மாதிரி சஞ்சரிக்கணுமா நம்ம இந்த லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறா இங்கே. பூதேஷ்வேஷு த்வதக்ய ஸ்மிருதி சமதிகதௌ நாதிகாரோதுனா சேத் त्वत्प्रेम त्वत्कमैत्री जडमतिषु कृपाद्विट्सु भूयादुपेक्षा अर्चायां वा समर्चा कुतुकमुरुतर श्रद्धया वर्धतां मे त्वत्संसेवी तथापि द्रुतमुपलभते
பக்தலோகோத்தமத்வம் பூதேஷ்வேஷு த்வதைக்ய ஸ்மிருதி சமதிகதோ நாதிகாரோ துனா சேத். பூதேஷ்வேஷு, பூத்தேனா அந்த பஞ்சபூதங்களை விட எல்லாமே பஞ்சபூதங்களால் உண்டானது இல்லையா. த்வதைக்ய ஸ்மிருதி சமதிகதோ, ஐக்கியம், பகவான்கிட்ட ஐக்கியமாகிற ஸ்மிருதி. ஸ்மிருதினா பகவானை அடையணும்னு சொல்ல அந்த சிந்தை இருந்தாலும் என்னது, ந அதிகார அதுனா, சிலவாளுக்கு அதிகாரம் இருக்காது சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ எல்லாருக்கும் பகவானை அடைய முடியாது இல்லையா. ஸோ இங்கே அவர் என்ன சொல்கிறா, உன்னை அடையணும்னு என்னோட மனசில் சிந்தை இருக்குது வச்சுக்கோ, உன்னை அடையறதுக்குள்ள அதிகாரம் எனக்கு இல்லைன்னா எனக்கு என்னத்தை கொடு, தொத் பிரேமா, உங்ககிட்ட பிரேமையை கொடு, உன்னை எப்போது நான் பிரேமிக்கணும், உன்னை ஸ்நேகிக்கணும். தொதைக்க மைத்ரி, யாரெல்லாம் உன்னோடு பக்தனாக இருக்காளோ அவள்கிட்ட எனக்கு என்னத்தை கொடு, மைத்திர பாவம், ஸ்னேகபாவத்தை கொடு. ஜடமதிஷு, யாருக்கெல்லாம் உன்னை பற்றி தெரியாதோ இல்லையா, அவளை நம்ம நிந்த பண்ணக்கூடாது, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லி. அந்த மாதிரி உன்னை பற்றி தெரியாத ஜடமாக இருக்கப்பட்டவாள்கிட்டையும் எனக்கு என்ன கொடு, கிருபா, அவளை பார்த்தா எனக்கு கருணை தோணணும் இல்லையா, அவளை நம்ம நிந்தை பண்ணாதைக்கு இருக்கிறதுக்குள்ள மனசே கொடு. விட்சு, சத்ரு, ஓகே, யாரெல்லாம் சத்ருவாக இருக்காளோ அவளை என்ன சத்ருவாக நினைக்கக்கூடாது, அவளை நல்லவாளை நினச்சி மித்திரனா நினைக்கணும். அந்த மாதிரி உள்ள மனசை எனக்கு கொடு. பூயாத், அந்த மாதிரி எனக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறா. அர்ச்சாயாம் வா, ஸோ பகவானோட அர்ச்சரூபமானது, அர்ச்சரூபமானாலும் சரி, பகவானோட அர்ச்சரூபமானாலும் சரி, சமர்ச்சா குத்துக்கம். சமர்ச்சா குத்துக்கம்னா உன்னை அர்ச்சனை செய்யறதுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டு, குத்துக்கம்னா இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு க்யூரியாசிட்டி, நம்மளுக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் தோணுறது இல்லையா, அந்த மாதிரி உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டையும், மறுதர ஸ்ரத்தையா, ரொம்ப ஸ்ரத்தையா பகவான்கிட்டக்கு அந்த பக்தியோட நான் ஸ்ரத்தையா வர்ததாமே, அந்த பக்தி பண்ணுறதுக்குள்ள அந்த ஸ்ரத்தையே எனக்கு வர்த்திச்சு கொடுன்னா எனக்கு அதிகமாக்கி கொடு சொல்லி கேட்குறா இல்லையா. பகவானை எப்போதும் நினைக்கிறதுக்குள்ள மனசை எனக்கு நீ கொடு. அந்த மாதிரி துவத்சம் சேவி, உன்னை சேவிக்கிற பக்த லோகோத்த, யாரெல்லாம் பக்தர்கள், உத்தமமான பக்தர்கள் இருக்காளோ, உன்னை சேவிக்கப்பட்ட அந்த பக்தர்களை என்ன பண்ணணும், நான் வேகமாக அவளோட அந்த சங்கத்தில் சேரணும், அந்த மாதிரியோட அனுகிரகத்தை எனக்கு கொடு சொல்லி கேட்குறா. ஸோ உங்ககிட்ட ஐக்கியமாகிற சித்தி எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லை குருவாயூரப்பா, நான் ஐக்கியமாகாட்டனும் பரவாயில்லை, அதை நீ விட்டுடு பரவாயில்லை, ஆனால் உன்கிட்ட என்ன வேணும், எனக்கு பிரேமையை கொடு, உன்னோட பக்தர்கள்கிட்ட எனக்கு ஸ்னேகத்தை காட்டுறதுக்குள்ள இதை கொடு. அதே மாதிரி ஒன்றும் தெரியாத ஜடமாக இருக்கிறவாள்கிட்ட நான் கொஞ்சம் கிருபையை காட்டுற மாதிரி உள்ள மனசை கொடு. யாராவது சத்ருவாக இருந்தாலும் அவளை கண்டா நான் என்ன பண்ணணும், அந்த மனசை நான் சத்ருபாவத்தில் பார்க்காதக்கி இருக்கிறதா, அந்த மாதிரி மனசை எனக்கு கொடு. அர்ச்சரூபமாக இருக்கப்பட்ட உன்னைய அர்ச்சிக்கிறதுக்குள்ள அந்த குதுகத்தை எனக்கு, அந்த பக்தியை ஸ்ரத்தையை எனக்கு வர்த்திச்சு கொடு, அதை அதிகமாக்கி கொடு. ஸோ அந்த பக்தி ஸ்ரத்தையினால நான் பக்தர்களே ஒரு உத்தமமான உள்ள ஒரு பக்தனாக நானும் ஆக முடியும். அந்த மாதிரி உள்ள அனுகிரகத்தை எனக்கு கொடு சொல்லி கேட்குறா. ஸோ ஆக மொத்தம் என்ன கேட்குறா, எனக்கு பக்தியை கொடு, வேறு ஒன்றும் வேண்டாம், நீ உங்கள்கிட்ட ஐக்கியமாகாட்டாலும் பரவாயில்லை, எனக்கு நீ பக்தியை கொடுத்தா போரும், அந்த பக்தியை வச்சுட்டே நான் ஒரு உத்தம பக்தனாக நான் இருந்துட்டு போகிறேன் குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. இங்கே ஆவ்ருத்ய த்வத்ஸ்வரூபம் க்ஷிதிஜலமருதாத்யாத்மனா விக்ஷிபந்தி ஜீவான் பூயிஷ்டகர்மா பலி விவசகதி துக்கஜாலே க்ஷிபந்தி त्वन्माया माभिभूम्नाम् अयि भुवनपते कल्पते तत्प्रशान्त्यै त्वत्पादे भक्तिरेवेत्यवदधयि विभो सिद्धयोगी प्रबुद्धः आवृत्य त्वत्स्वरूपं क्षितिजलमरुदाद् आत्मना विक्षिपन्ति त्वत्स्वरूपं भगवानोட ஸ்வரூபம் ஆவருத்தியனா அவரோட ஸ்வரூபம் முழுவதும் சுத்தின்னு இருக்கான். எதால க்ஷிதி ஜல மருத்து ஆதி ஆத்மன். க்ஷிதினா பூமி, ஜலம்னா ஜலம், மருத்துனா காத்து. ஓகே, பஞ்சபூதங்கள். ஓகே, அதனால ஆவருத்தி ஆயிருக்கு. இந்த பஞ்சபூதங்களால் எல்லாமே சுத்தின்னு இருக்கான். ஸோ ஜீவன் விக்ஷிபந்தி. ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் ஜீவர்களை சிருஷ்டி பண்ணி பிறக்க வச்சிருக்கா பகவான் இல்லையா. எல்லாமே இந்த பூமியில் பஞ்சபூதங்களால் தான் எல்லாமே பிறந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பஞ்சபூதங்களால் பிறந்திருக்கு. பூயிஷ்டானா பெரிய பயங்கரமான கர்மாவலி விவசகதீன். கர்மானால்
ஓகே, கதி அடைஞ்சவாறாக நம்ம கர்மானால தான் இந்த கதி அடைஞ்சிருக்கோம் இல்லையா, பூமியில் பிறந்திருக்கோம். அதனால துக்க ஜாலே எங்கே இருக்கோம், துக்க ஜாலம், துக்கத்தோடு வலையில், ஜாலம்னா வலை, நெட்டு. ஸோ துக்க ஜாலே, துக்கம் சொல்லப்பட்ட அந்த வலையில் க்ஷிபந்தி விழுந்திருக்கோம் அந்த மாயையினால். எதனால, மாயையினால தான் நம்ம அந்த துக்கத்தில் வந்து விழுந்திருக்கோமா. ஸோ அதில் வீழ்த்தப்பட்டவாளாக இருக்கோம். ஸோ மாயா, இந்த மாயை மயி என்ன பண்ணுறது, எங்கிட்டக்க மாபிபூமாம் வரக்கூடாது சொல்லி பட்டதிரி கேட்குறா. இந்த மாயை இருக்கிறதுனால தானே நம்ம இந்த திருப்பி ஜென்மத்தை எடுக்கிறோம். அதனால சொல்கிறா, குருவாயூரப்பா இந்த மாயினால் தான் இந்த துக்கம் சொல்லப்பட்டு அந்த வலையில் நான் விழுந்து கிடக்கேன். அதனால் தயவு செய்து இந்த மாயை சொல்லப்பட்டது என்கிட்டக்க வரக்கூடாதுப்பா சொல்லி கேட்குறா. ஹே புவனபதே, புவனத்துக்கே பத்தியான குருவாயூரப்பா, தொத் பிரசாந்தே, அந்த மாயை என்கிட்ட வராதைக்கு இருக்கிறதுனால பிரசாந்தமாக இருப்பேன் நான், ஏன்னா ஜென்மம் கிடையாது. தொத் பாதே, அப்போ என்னது, உன்னோட பாதங்களை, பகவத் பாதங்களை பக்தி ரேவா, பக்தினால் மட்டுமே தடுக்க முடியும். ஸோ பக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த மாயை தடுக்க முடியும். இல்லாட்டா மாயை நம்மளை வந்து திருப்பி நம்மளை வந்து அதில் கொண்டு வந்துட்டே இருக்குமா. அதனால் பக்தி இருந்தால் தான் பகவத் பாதத்தை நினைக்க முடியும். ஸோ பக்தி இருந்தால் நம்ம மாயையை ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி யார் சொல்லியிருக்கா, சித்த யோகி கல்பத்தே, சித்த யோகிகள் எல்லாம் யாரெல்லாம் சித்தராக இருக்கா அவள் வந்து சொல்லியிருக்காளாம், பக்தினால் மட்டுமே தான் நம்ம இந்த மாயையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாயை சொல்லப்பட்ட இந்த வலையில் என்னை வீழ்த்தாதே குருவாயூரப்பா, எனக்கு உன்னோட பாதார விந்தத்தை மாத்திரம் எனக்கு கொடு போரும் சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. ஸோ இதெல்லாம் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் சொல்லியிருக்கா. அதனால் இந்த மாயைங்கிறது ஒரு துக்கத்தில் கொண்டு விடப்பட்ட ஒரு சாதனம் மாயை. அதனால் இந்த மாயை எனக்கு வேண்டாம் சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. இங்கே दुःखान्यालोक्य जन्तुक्ष्वलमुदितविवेकोऽहमाचार्यवर्यात् लब्ध्वा त्वद्रूपतत्त्वं गुणचरितकथादुद्भवद्भक्तिभूमा मायामेनां तरित्वा परमसुखमये त्वत्पदे मोहिता हे तस्यायं पूर्वरङ्गः पवनपुरपते नाशया शेषरोगान् दुःखान्यालोक्य जन्तुष्वलमुदितविवेकोऽहमाचार्यवर्यात् துக்கானி ஆலோக்கிய, துக்கங்களெல்லாம் பார்த்து. ஓகே, ஜந்துஹு யார், ஜந்துனா ஒரு ஜந்துக்களும், ஜந்துனா மனுஷன், பட்சிகள், மிருகங்கள், ஈவன் மரங்கள் எல்லாமே பிறக்கிறது இல்லையா. ஸோ எல்லாமே என்னத்தை அனுபவிக்கிறது, இந்த துக்கங்களை பார்த்து உதித விவேகா, இதெல்லாம் மாயையாக்கும். இப்படி பிறந்து இத்தனை அவஸ்தைப்படுறோமே, இந்த ஜென்மம் போரும் சொல்லப்பட்ட மனசோட அந்த ஞானத்தால் என்ன பண்ணுறோம், மாம் ஆச்சாரியா வர்யாத்து, ஆச்சாரிய என்னோட குருகிட்டேந்து. ஓகே, ஸோ இந்த பிறந்தாச்சுன்னா நம்ம இந்த மாயையினால் துக்கத்தை நிறைய அனுபவிக்கிறோம். எதுக்கு தான் இப்போ இந்த ஜென்மம் நம்மளுக்குன்னு தோணி விடுறது. அது பட்சியானாலும் சரி, மிருகமானாலும் சரி, மனுஷனானாலும் சரி, மரங்கள் கொடிகள் எல்லாமே வந்து அனுபவிக்கிறதா அந்த துக்கத்தை. அதனால் இந்த ஜென்மம் போரும்னு தோணுறதா மனசில். ஸோ அந்த ஞானத்தை என்னது, நான் ஆச்சாரிய வரியாத்து என்னோட குரு கிட்டேந்து தொத்பதத்துவம், உன்னோட பகவானோட ரூப தத்துவத்தை, ஓகே பகவானோட ரூபத்தை, அந்த தத்துவத்தை லப்த்வா நான் புரிஞ்சுக்கிறேன், அதை அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறேன். குணச்சரித்த கதா, உன்னோட குணங்கள், பகவானோட குணங்கள், சரித்திரங்கள் எல்லாம் கேட்டதுனால உத்பவிக்கிறது பிறக்கிறது. என்ன பிறக்கிறது, பக்தி பூமா, பக்தினால என்னது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுனால பக்தி வளர்றதா, நம்மளுக்கு அந்த விவேகம் ஞானம் வளர்றது. ஸோ மாயா மேனாம் தரித்வா, இதுதான் மாயை, இந்த மாயையே தாண்டனம் நம்ம சொல்லி அந்த ஞானம் நம்மளுக்கு வருது. பரம சுகமயே, அந்த பரம சுகத்தை நான் தொத்பதை, எங்கேருந்து கிடைக்கும் இந்த பரமசுகம், பகவானோட பாதத்திலேருந்து தான் கிடைக்கும். அவர்கிட்ட நம்ம சரண அடைஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த பரம சுகமான அந்த சுகம் சொல்லப்பட்டது கிடைக்கும். இல்லாட்டா திருப்பி இந்த மோகத்தில் விழுந்து நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருப்போம். ஸோ இது ஒரு குரு மூலமாக அவருக்கு கிடைக்கிறதா அனுபவம். ஸோ மோதிதாகே, அந்த பகவத் பாதத்தை நான் அடைஞ்சேன்னு சொல்கிறா. தஸ்யா, அதுக்கு அயம், நான் இப்போ சொல்லுறதெல்லாம் பூர்வரங்கா,
முன்னாடியே சொல்லிவிடுறேன். இப்போ நாளைக்கு நம்ம வந்து டெத் பெட்டில் இருக்கிறத ஞாபகம் வருமா தெரியாது. அதனால ஒரு நாளைக்கு நம்ம ப்ரே பண்ணுறதையும் கிருஷ்ணா குருவாயூரப்பா இந்த ப்ரேயர் என்னோட நாளையத்துக்கு ப்ரேயர் நான் இன்றைக்கே சொல்கிறேன்னு சொல்லி, ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்மளை எப்படி இருப்போம்னு தெரியாது இல்லையா யாருக்குமே. ஸோ பகவானை நினைக்கிறதுக்குள்ள அந்த மனசு இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளை அப்பப்போ ப்ரே பண்ணுறத இந்த ப்ரேயர் நான் அடுத்த இதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிக்கணுமா. பூர்வரங்கா முன்னாடியே சொல்லறேன், அடுத்ததுக்கு நான் இப்படியே அட்வான்ஸாக சொல்கிறேன், நான் உன்னை அடையறதுக்கு வேண்டி இந்த பிரயத்னத்தை எல்லாம் பண்ணுறேன். அதனால் என்னோட வியாதியை நீ நாஷயா சேஷ ரோகான், எனக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதியை நீ மாற்றி கொடு, எனக்கு பக்தியை கொடு, உன்னோட பாதங்களை எனக்கு கொடு. அதை அந்த ப்ரேயரை நான் இன்றைக்கே, நாளைக்கு சொல்கிறப்பட்ட ப்ரேயரை நான் இன்றைக்கே உனக்கு சொல்கிறேன் குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனும் ஒரு மிருகங்களும் இந்த பூலோகத்தில் பிறந்து எல்லாமே துக்கத்தை அனுபவிக்கிறது. சுகத்தை விட துக்கத்தை நிறைய எல்லாரும் அனுபவிச்சுருந்துருக்கா. அதனால் ஜென்மம் போரும்னு தோண்டி விடுறதான். ஸோ அந்த ஜென்மம் போரும் தோணுறத ஒரு குரு மூலமாக பகவானை பற்றி அவர் சொல்லி கொடுக்கறத நம்மளுக்கு ஒரு பரமமான சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஸோ அந்த பரமசுகம் அனுபவிக்கணும்னா என்றைக்குமே பகவத் பக்தி நம்ம மனசில் இருக்கணும். அந்த பக்தியை மாத்திரம் எனக்கு கொடு, என்னோட வியாதியை நீ மாற்றி கொடு குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறான். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.